எல்லா ஷாம்புவும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்களா? உங்க முடிய கிடைக்கிறது ஷாம்பு இல்ல, ராங் செலக்ஷன் ஆஃப் ஷாம்பு தான். சாதாரண நார்மல் ஷாம்புனா என்ன? இதுல SLS அதாவது சோடியம் லாரியல் சல்பேட் ஆர் SLES சோடியம் லாரியட் சல்பேட் அப்படின்ற சல்பேட் பேஸ்டு சர்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதனால இது நல்ல ஹேரை கிளென்ஸ் பண்ணும், பிளஸ் நிறைய நுர வரும், நல்லா இருக்கிற டர்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கிளியர் பண்ணும். ஆனா ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர்ல இருக்க நேச்சுரல் ஆயில்னஸ் எடுத்துரும், பிளஸ் ஹேரை ரொம்ப ட்ரை ஆக்கும். அதனாலதான் சல்ஃபேட் பேஸ்டு ஷாம்பு ட்ரை ஹேருக்கு, கலர்லி ட்ரீட்டட் ஹேருக்கு எல்லாமே சூட் ஆகாது. அப்போ சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு ரொம்ப மைல்டு கிளென்சிங் ஏஜென்ட்னால மேக் பண்ணிருப்பாங்க. இது நம்ம ஹேரோட நேச்சுரல் ஈரப்பதத்தை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணும். பிளஸ் ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர், கெரட்டின் ட்ரீட்மெண்ட், கலர்டு ஹேருக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். டெய்லி யூஸ் பண்றீங்க இல்ல அடிக்கடிக்கு யூஸ் பண்றீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் எப்பவுமே பெஸ்ட். அப்போ எந்தெந்த ஹேருக்கு என்ன ஷாம்பு சூட் ஆகும்? நார்மல் டு ஆயிலி ஹேருக்கு ரெகுலரான நார்மல் ஷாம்புவே போதுமானது. ஆனா ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர், கலர் ட்ரீட்டட் ஹேர், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹேருக்கு எல்லாமே சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் பெஸ்ட் சொல்யூஷன். ஆனா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு நுர சரியா வராது, பிளஸ் சரியா கிளென்ஸ் பண்ணாதுன்னு ஒரு மித்து இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. யூஸ்வலா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு மென்மையான சாஃப்டான ஃபோம் கிரியேட் பண்ணும், பெர்ஃபெக்டாவே கிளென்ஸ் பண்ணும். ஷாம்புவை செலக்ட் பண்றது உங்க ஹேர் கேர்ல ரொம்ப முக்கியமானது. உங்க ஹேர் டைப்புக்கு எந்த ஷாம்பு சூட் ஆகும்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்டா வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் ஃபாலும் கண்ட்ரோலா இருக்கும், ஹெல்தியான ஹேரையும் மெயின்டைன் பண்ணலாம்.